ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான ஸ்கீம் பார்த்தோம் அப்படின்னா அம்ருத் ஸ்கீம், அதாவது அடல் மிஷன் ஃபார் ரிஜுவினேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படின்னு ஒரு ஸ்கீம் தான் பார்க்க போறோம். இந்த ஸ்கீம் எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 25, 2015 வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது இந்த ஸ்கீம். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்கீமுக்கான மோட்டோ என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு செலக்டடான ஒரு 500 சிட்டிஸை வந்து அந்த சிட்டிஸை ஃபுல்லாக வந்து டிரான்ஸ்ஃபார்மேஷன், அதாவது அப்டேட் பண்ணுறதுக்கோசரம் வந்து அதில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கோசரம் கொண்டு வந்த ஸ்கீம் தான் இந்த அம்ருத் ஸ்கீம், அடல் மிஷன் ஃபார் ரிஜுவினேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபார்மேஷன். நேம்ல இருக்கு அர்பன் டிரான்ஸ்ஃபார்மேஷன், அதனுடைய அப்கிரேடேஷன், அதனுடைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு. ஓகேங்களா? இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னு பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் கீழே தான் வந்து இந்த ஸ்கீம் வந்து ரன் ஆகுது. இது ஒரு சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம். ஓகேங்களா? ஸோ மெயினா என்னென்ன ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஸ்கீம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த வாட்டர் சப்ளையா இருந்தாலும் சரி, இல்லை வந்து செப்டேஜ் மேனேஜ்மெண்ட், வாட்டர் ட்ரைனேஜ், இன்னொன்று வந்து கிரீன் ஸ்பேஸ், இல்லைன்னா வந்து பார்க் அப்படின்னு கூடிய ஒரு சில அந்த அர்பன் மேனேஜ்மெண்ட் ஃபுல்லாவே இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் எல்லாமே வந்து இன்னும் அப்கிரேட் பண்றதுக்கு, டெவலப் பண்றதுக்கோசரம் கொண்டு வந்த இந்த ஸ்கீம். ஓகேங்களா? இது வந்து அம்ருத் 1.0. இதே வந்து பாத்தீங்கன்னா அம்ருத் 2.0 ஒன்று இருக்கு. அது எப்போ லான்ச் பண்ணிருக்காங்கன்னா 1 அக்டோபர் 2021 லான்ச் பண்ணிருக்காங்க. அதாவது அந்த 5 இயர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ். ஓகேங்களா? 2021 to 22 இருந்து 25 to 26 வரைக்கும் வந்து இந்த ஸ்கீம் வந்து அடுத்த அம்ருத் 2.0 சொல்லிட்டு லான்ச் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? சேம் முன்ன சொன்ன அந்த ப்ரீவியஸ்க்கான அப்ஜெக்டிவ் தான், சேம் அப்ஜெக்டிவ். அதாவது இந்த வாட்டர் சப்ளை, செவரேஜ் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் எல்லாமே வந்து அடுத்த லெவலுக்கு வந்து ஃபெசிலிட்டிஸ் வந்து அப்கிரேட் பண்றதுக்கு. ஓகேங்களா? ஸோ அதை பண்றதுக்கோசரம் கொண்டு வந்த ஸ்கீம் தான் இந்த அம்ருத் ஸ்கீம். அதாவது 500 சிட்டிஸை வந்து செலக்ட் பண்ணக்கூடிய சிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து அர்பன் சிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து சேஞ்ச் பண்றதுக்கு. ஓகேங்களா? மெயினா பார்த்தோம் அப்படின்னா ப்ரொவைட் டேப் வாட்டர் வந்து எல்லா ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்குமே வந்து கொடுக்குற மாதிரியும், பிளஸ் வந்து செவரேஜஸ் அண்ட் செப்டேஜ் மேனேஜ்மெண்ட் வந்து இந்த குறிப்பிட்ட செலக்டடான சிட்டிஸ்ல வந்து இன்னும் அப்கிரேட் பண்றதுக்கு வந்து கொண்டு வந்த ஸ்கீம் தான் வந்து இந்த அம்ருத் ஸ்கீம். ஓகேங்களா? மெயினா பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்கீம்ஸ் வந்து மானிட்டர் பண்றது வந்து ஸ்டேட் லெவலையும் சென்ட்ரல் லெவலையும் யார் யார் இருக்காங்க பாத்தீங்கன்னா, நேஷனல் லெவல், அதாவது நேஷனல் லெவலில் பார்க்கும்போது அபெக்ஸ் கமிட்டின்னு சொல்லி இருப்பாங்க. ஓகேங்களா? அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் கீழே வரக்கூடிய இந்த அபெக்ஸ் கமிட்டி மூலமா வந்து நேஷனல் லெவலில் மானிட்டர் பண்ணுவாங்க. அதே ஸ்டேட் லெவலில் பார்க்கும்போது SHPSன்னு சொல்லுவாங்க, அதாவது ஸ்டேட் ஹை பவர் ஸ்டீரிங் கமிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அவங்க மூலமா ஸ்டேட் லெவலில் வந்து மானிட்டர் பண்றது. ஓகேங்களா? முழுக்க பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அந்த 500 சிட்டி செலக்டடான சிட்டிஸுக்கான ஒரு அர்பன் டெவலப்மெண்ட் வந்து பண்றதுக்கான இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இன்னும் டெவலப் பண்றதுக்கோசரம் கொண்டு வந்த ஸ்கீம் தான் வந்து இந்த அம்ருத் ஸ்கீம். ஃபார் மோர் ஸ்கீம்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் செஞ்சதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சோ தட் அவங்களுமே வந்து ஸ்கீம்ஸ் பிளஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாமே வந்து தெரிஞ்சுக்குவாங்க. அப்கமிங் வர பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கான ஆஃபருமே போயிட்டு இருக்கு. ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பை.